இது இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள். இந்திய இளைஞருக்கு நாட்டுப்பற்றும் நாட்டோட அருமை என்னன்னு தெரியும்னா, இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்தியா பூரா சுற்றி பார்க்குற ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும். ஸ்கூல் பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க இளைஞர்கள் எல்லாத்துக்குமே, வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ பாஸ். இந்தியா பூரா எங்கே வேணால் போயிட்டு வரலாம். பஸ்லேயும் சரி, ட்ரெயின்லேயும் சரி, எங்கே வேணால் போயிட்டு வர மாதிரி, ஃப்ளைட்லேயும் சரி, எங்கே வேணால் போயிட்டு வர மாதிரி ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும். அப்போ தான் இந்தியானா என்னென்னு தெரியணும். பல பேர்த்துக்கு இந்தியானா என்னமோ சின்ன நாடுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சின்ன நாடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணாலும் போயிட்டு வர ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும். ஃப்ரீ பாஸு கொடுத்தாங்கன்னா அவங்க போய் பார்க்கும்போது இந்தியாவோட பெருமை என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க. பல ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க நல்ல அனுபவம் கிடைக்கும். இந்தியா மேலே ஒரு பற்று வரும், நாட்டுப்பற்று வரும், ஒரு தொழில்துறையும் வளரும், தேசப்பற்றும் வளரும், ஆன்மீகம், அறிவியல் எல்லாமே வளரும், ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். இது திரு மோடி அவர்கள் தான் முன்னெடுத்து நடத்தி செய்வோம். அப்போ தான் இந்தியாவோட அடுத்த கட்ட லெவலுக்கு நாம் கொண்டு போக முடியும். வளர்ச்சி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதில் கிடைக்கும். அப்படி ஒரு சலுகை கொடுக்கணும். ஃப்ரீயாக பாஸ் போகிற மாதிரி, பஸ்ஸில் ட்ரெயின்லேயும் போகிற மாதிரி, சாப்பாடு, தங்கு இடம், இதுதானே பிரச்சனை. இதை சரி பண்ணி கொடுத்தா போகுது. எல்லா எங்கே வேணால் போயிட்டு வரும்போது இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இந்தியனும் இந்தியானா என்னென்னு அவங்க முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாட்டோட தொழில் சரி, நாட்டுப்பற்று வளர்ச்சி சரி, எல்லாமே வளர்ச்சி கரெக்டாக இருக்குது. இது முன்னெச்சரிக்கை எடுத்து செய்யணும். இதே வேண்டுகோள். ஜெய் ஹிந்த்.